முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி தமிழகத்தில் தொற்று நோய் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக கொசுக்களை ஒழிப்பது உள்ளிட்ட 17 முக்கிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழை காலத்தின் போது தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் தொற்று நோய்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொற்று நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அமைச்சர் திரு SP வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாநகராட்சி ஆணையர்கள், நகராட்சி மண்டல இயக்குநர்கள், பேரூராட்சி உதவி இயக்குநர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சுகாதாரமான குடிநீரை அன்றாடம் விநியோகம் செய்ய வேண்டும், தொற்று நோய்களை பரப்பும் கொசுக்களை ஒழிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 முக்கிய அறிவுரைகள் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டன. இதனிடையே நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் தொற்று நோய் தடுப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொற்று நோய் தடுப்பு குறித்த முன்னேற்பாடுகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், சுகாதார அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.